காஞ்சிபுரத்தில் வீடு புகுந்த இளம்பெண்ணை காதலனே கொடூரமாக கொலை செய்த சம்பவம் குலை நடுங்க வைத்துள்ளது. இருவீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் காதலியின் உயிரை பறித்ததன் பகீர் பின்னணி என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கிறிஸ்துவ கண்டிகையைச் சேர்ந்த தம்பதி பாலு வசந்தா. நாகப்பட்டினத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த தம்பதியின் மகள் சௌந்தர்யா. இவர் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். அப்போது அதே கம்பெனியில் பணியாற்றும் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவருடன் காதல் வயப்பட்டுள்ளார். இருவரும் 2 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளனர். இதற்கு இரு வீட்டாரும் சம்மதிக்கவே இருவருக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது. நிச்சயதார்த்தம் முடிந்ததும் இருவரும் அடிக்கடி போன் செய்து நீண்ட நேரம் பேசியுள்ளனர். ஆனால் சில நேரம் சௌந்தர்யாவின் போன் என்கேஜ் ஆகவே இருந்துள்ளது. அடிக்கடி வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளார் என்று கூறப்பட்டதால் தினேஷ் ஆத்திரமடைந்துள்ளார். இது குறித்து சௌந்தர்யாவிடம் கேட்டபோது தனது தோழிகளுடன் பேசுவதாக கூறி எஸ்கேப் ஆகியுள்ளார். ஒரு கட்டத்தில் ஆண் நண்பர் ஒருவருடன் பேசி வந்ததை தினேஷ் கண்டுபிடித்துள்ளார். இதனை அடுத்து அதனை நிறுத்துமாறு பலமுறை தினேஷ் எச்சரித்துள்ளார். அதனை பொருட்படுத்தாத சௌந்தர்யா வருங்கால கணவன் தினேஷின் போன் நம்பரை பிளாக் செய்துவிட்டு ஆண் நண்பருடன் தொடர்ந்து பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தினேஷ் வெள்ளிக்கிழமை இரவில் சௌந்தர்யாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அவரின் பெற்றோர் இல்லாததை அறிந்து கொண்டு கடும் வாக்குவாதம் செய்துள்ளார். தமக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் வேறொரு ஆணுடன் பழகுவது நியாயமா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு சௌந்தர்யா செவிசாய்க்காததால் கோபம் தலைக்கேறிய நிலையில் அங்கிருந்த இரும்பு கம்பியை எடுத்து தினேஷ் கடுமையாக தாக்கியுள்ளார். உளி போன்ற கம்பியால் குத்தியதுடன் முகம், கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த சௌந்தர்யா நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் இளம்பெண்ணின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஆண் நண்பருடன் பழகியதால் சௌந்தர்யாவை தினேஷ் கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. மேலும் வருங்கால மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய தினேஷ் நாகப்பட்டினத்தில் உள்ள காவல் நிலையத்தில் சரணடைந்து விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரை கைது செய்து இளம்பெண்ணை கொலை செய்ததற்கு வேறு ஏதும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். காதலித்த பெண்ணுடன் தனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் அவரை காதலனே கொடூரமாக தாக்கி கொலை செய்த சம்பவம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.